அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமா உலகில் ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்காக 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கிய முதல் நபர், கணீர் என்ற குரலுக்கு சொந்தக்காரர், பழம்பெரும் நடிகையும் பாடகருமான கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள். கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். 1950ஆம் ஆண்டு வரை பெரும்பாலும் எல்லா மொழிகளிலும் புராண படங்களே அதிகமாக உருவாகின. திரையில் பக்தியை வளர்த்த மகா கலைஞர்கள் பலரும் மக்களின் விருப்பத்துக்குரிய சூப்பர் ஸ்டாராக விளங்கினார்கள். அதில் முக்கியமானவர் கொடுமுடி கோகிலம் என்று அறிஞர் அண்ணாவால் பாராட்டப்பட்ட கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள். இவர் தேசிய விடுதலையிலும் ஈடுபட்டு காந்தியடிகளால் பாராட்டப்பட்டார். மேலும் காங்கிரஸ் இயக்கத்தின் வெற்றிக்காக பெரிதும் பாடுபட்டார். கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றால் அதில் அப்படியே பொருந்திவிடும் இயல்பு கொண்டவர். கே.பி. சுந்தராம்பாள் பக்த நந்தனாரில் நடித்த போது அவரோடு வேதியராக நடித்தவர் விஸ்வநாத ஐயர். அப்போது வேதியராக நடித்த அவர் பக்த நந்தனாரிடம் மன்னிப்பு கேட்கும் காட்சி, அதில் நந்தனாரே உன் பெருமையை அறியாமல் மோசம் போனேனே என்று சொல்லி வேதியர் நந்தனார் அவர்களுடைய காலில் விழ வேண்டும். வேதியராக நடித்த விஸ்வநாத ஐயரும் எந்த மறுப்புமின்றி இதை நடித்து முடித்தார். ஆனால் படம் வெளியான போது சிலர் தேவையற்ற சர்ச்சைகளை ஏற்படுத்தினார்கள். விஸ்வநாத ஐயர் போன்ற கலைஞர்கள் ஒரு பெண்ணின் காலில் விழுந்து வணங்கலாமா என்று கேட்டனர். அதற்கு விஸ்வநாதன் ஐயர் சொன்ன பதில் மிகவும் முக்கியமானது. அந்த திரைப்படத்தில் நந்தனாராக நடித்த கே.பி. சுந்தராம்பாள் அவர்களை தான் அந்த படம் முழுவதும் நடமாடும் நந்தனாகவே கண்டதாக சொல்லி கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் என் முன்னால் ஒரு தெய்வம் போல் நின்றார். அடுத்த கணம் நான் என்னையும் அறியாமல் அவர் காலில் விழுந்து வணங்கிவிட்டேன். மேலும் கலைஞர்களான எங்களுக்குள் எந்த பேதமும் கிடையாது என்று கூறி அவர்களுக்கு பதிலடி கொடுத்தார் விஸ்வநாத ஐயர். இப்படி பக்தி படங்களில் நடித்து பாடல்கள் பாடி நல்ல கருத்துக்களை பரப்பி வந்த சுந்தராம்பாளின் வைராகியம் மிகவும் பெரியது. பணத்துக்காக எந்த வேடத்தையும் ஏற்க மாட்டேன் என்று கொள்கையோடு இருந்தவர் சுந்தராம்பாள். கொடுமுடி பாலாம்பாள் என்பவருக்கு மூத்த மகளாக அக்டோபர் 10, 1908ஆம் ஆண்டு பிறந்தார் சுந்தராம்பாள். அவருடன் பிறந்தவர்கள் ஒரு தம்பி மற்றும் ஒரு தங்கை. சிறு வயதிலேயே தந்தையை இழந்ததால் சுந்தராம்பாள் அவர்களின் குடும்பம் வறுமையில் வாடியது. அதனால் அவர் பள்ளி படிப்பை பாதியில் விட வேண்டிய சூழ்நிலை. ஒருவேளை உணவுக்கே யாசகம் பெற வேண்டிய நிலை. அப்போது பிள்ளைகளை ஆற்றுக்கு அழைத்து போனார் சுந்தராம்பாளின் தாய் பாலாம்பாள். குளிக்கும் சந்தோஷத்தோடு போன சுந்தராம்பாளுக்கு ஆற்றில் அம்மா குதிக்க சொன்னதும் அதிர்ச்சியானது. உங்கள் பசித்த வயிறுக்கு சோறு போட இந்த பாலும் ஜென்மத்துக்கு ஒரு வழியும் தெரியவில்லை. அதனால்தான் ஆற்றில் உங்களையும் தள்ளிவிட்டு நானும் குதிக்க முடிவு எடுத்தேன் என்று பாலாம்பாள் கதறிய போது சுந்தராம்பாள் அவரிடம் இப்படி சொன்னார். அம்மா, இனி நீ அழாதே. நான் இருக்கும் வரை நீ அழ வேண்டியது இல்லை. அவர் சிறு வயதிலேயே அற்புதமாக பாடும் திறன் பெற்று இருந்தார். எனவே அப்போதே அவரை கோயில் கூட்டங்களிலும் திருவிழாக்களிலும் பாட வைத்து அதை பெரியோர்கள் கேட்டு மகிழ்வார்கள். அப்போது சிறுமியான சுந்தராம்பாளுக்கென்றே ஒரு ரசிகர் வட்டமே இருந்தது. சுந்தராம்பாள் அவர்களின் குரலை பற்றி அறிந்த ஆண்டிப்பட்டி ஜமீன்தார் அவர்கள் அவரை வரவழைத்து பாட சொல்லி மனம் மகிழ்ந்து தங்க சங்கிலியும் பட்டாடையும் பரிசு பொருள்களும் வழங்கி சுந்தராம்பாள் அவர்களை ஊக்குவித்தார். அப்போது புகழ்பெற்ற வேலுநாயர் ராஜாமணியம்மாள் நாடக குழு நல்ல தங்கால் நாடகம் நடத்த கரூர் வந்திருந்தது. அப்போது நன்றாக பாடும் திறமையுடைய சிறுமிகளை அவர்கள் தேடும் பொழுது சுந்தராம்பாளை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டு அவரை அழைத்து கொண்டனர். கே.பி. சுந்தராம்பாள் அவரின் தாயார் பாலாம்பாளுக்கு அறிமுகமான கிருஷ்ணசாமி ஐயர் என்ற காவல்துறை அதிகாரிதான் சுந்தராம்பாள் அவர்களின் திறமையை கண்டறிந்து அந்த காலத்தின் முன்னணி நாடக ஆசிரியர்களில் ஒருவரான பி.எஸ். வேலு நாயருக்கு அந்த 10 வயது சிறுமியான சுந்தராம்பாள் அவர்களை அறிமுகப்படுத்தினார். சுந்தராம்பாள் அவர்கள் முதலாக நடித்த நாடகம் நல்ல தங்காள். அதில் அவருக்கு சிறிய வேஷம்தான். தனது குரலில் பாடி நடித்து மக்களின் கர ஒளியையும் பாராட்டுக்களையும் பெற்றார் சுந்தராம்பாள். அது தொடங்கி நாடகம் மீது அவருக்கு பைத்தியமாகிவிட்டது. நாடகம் முடிந்ததும் அந்த குழு அடுத்த இடத்திற்கு சென்றது. நாட்கள் உருண்டோடின.
கலை தாகமும் மீண்டும் மேடையேற வேண்டும் என்ற ஆவலும் சுந்தராம்பாள் அவர்களை வாட்டியது. அப்போது மெட்ராஸ் பட்டினம் வந்தால் தன்னை வந்து சந்திக்கும்படி அந்த குழுவின் ஹார்மோனிய கலைஞர் கோவிந்தராஜுலு நாயுடு அவர்கள் தனக்கு அளித்த முகவரி சுந்தராம்பாள் அவர்களுக்கு நினைவுக்கு வந்தது. அடுத்த நாளே சுந்தராம்பாள் அவர்கள் மெட்ராஸ் ரயில் நிலையத்தில் வந்து இறங்கினார். அவர் தன் தாயாரிடம் கூட தெரிவிக்காமல் கள்ள ரயிலில் ஏறி மெட்ராஸ் வந்தார் சுந்தராம்பாள். மெட்ராஸ் வந்த சுந்தராம்பாள் அவர்கள் நாடக கலைஞராக மேடை ஏறினார். கோவிந்தராஜுலு நாயுடுவின் குழுவில் தொடங்கி பின்னர் புதுச்சேரி தனுவம்மாள் குழு, கருப்பாயி அம்மாள் குழு என்று மாறி மாறி நடித்து தன்னுடைய திறமையை நிரூபிக்க தொடங்கினார் சுந்தராம்பாள் அவர்கள். நல்ல தங்காள், வள்ளி திருமணம், பாமா விஜயம் என்று அவர் நடித்த நாடகங்கள் அரங்கேறியது. அப்போது பேசும் சினிமா அதுவரை வரவில்லை. அதனால் அப்போதைய மக்களின் பொழுதுபோக்கு மேடை நாடகங்கள் மட்டுமே. நாடகங்களில் வசனத்தை விட பாட்டுக்கள் அதிகமாக இருந்ததால் இசை கலைஞர்களுக்கு நடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வழங்கப்பட்டன. கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் ராகங்களை அனாயசமாக பாடி நடித்து அசத்தினார். முழு நாடக கலைஞராக தமக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டார் அவர். அப்போது சுந்தராம்பாள் அவர்களுக்கு 15 வயது ஆனது. அதுவரை குழந்தை நட்சத்திரமாக நடித்து வந்த சுந்தராம்பாள் அவர்கள் அதன் பின் கதாநாயகி வேடம், ராஜா வேடம் என்று வெவ்வேறு வேடங்களில் கச்சிதமாக நடித்தார். சுந்தராம்பாள் அவர்களின் புகழ் எங்கும் பரவியது. தமிழகம் முழுவதும் கே.பி. சுந்தராம்பாள் நாடகம் என்றாலே மக்கள் கூட்டம் அலைமோதியது. அவருடைய நாடகத்தை காண நாடக அரங்கில் இடம் கிடைக்காத ரசிகர்கள் வெளியில் நின்று அவருடைய குரலை கேட்டு மகிழ்ந்தனர். அப்போது 1926ஆம் ஆண்டு சண்முகம் பிள்ளை என்ற நாடக ஏஜென்ட் மூலம் இலங்கை சென்ற கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் அப்போதைய புகழ்பெற்ற நாடக நடிகரான எஸ்.ஜி. கிட்டப்பாவுடன் மேடையில் தோன்றி நடித்தார். கே.பி. சுந்தராம்பாள் அவர்களின் குரலுக்கு இணையான ஒரு குரல் கிடைக்காமல் தடுமாறிய நாடக அமைப்பாளர்களின் குறையை எஸ்.ஜி. கிட்டப்பாவின் குரல் தீர்த்தது. கே.பி. சுந்தராம்பாள், எஸ்.ஜி. கிட்டப்பா இருவரின் குரல்களும் ஒத்துப்போனதால் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமானது. மிகச்சிறந்த ஜோடி இது என்று அன்றைய ரசிகர்கள் பேசிக்கொண்டனர். பின்னர் இலங்கை, பர்மா என்று பல இடங்களில் நாடகங்கள் நடத்தப்பட்டன. அதன் பின்னர் தமிழகம் திரும்பி வந்ததும் கே.பி. சுந்தராம்பாள், எஸ்.ஜி. கிட்டப்பா இருவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகங்களில் நடிக்க தொடங்கினார்கள். அவர்கள் இருவருக்குமான நட்பு அதிகரித்தது. அவர்களுடைய நட்பு காதலாக மாறி பின் இருவரும் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டனர். எஸ்.ஜி. கிட்டப்பா அவர்களுடன் காங்கிரஸ் மேடைகளில் பங்கேற்றார் கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள். அன்றைய காங்கிரஸ் மேடைகள் தொடங்கும் பொழுதும் முடியும் பொழுதும் கே.பி. சுந்தராம்பாள் அவர்களுடைய பாட்டுடனே நடந்தது. கே.பி. சுந்தராம்பாள் நாடக நடிப்பு மட்டுமல்லாது தனி நபர் இசையிலும் அதிகமான கவனம் செலுத்தினார். அப்போது கிராமபோன் இசை தட்டுகளை வெளியிடும் நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு கே.பி. சுந்தராம்பாள் அவர்களின் பாடல்களை வெளியிட்டது. வெற்றிகரமாக போய்கொண்டிருந்த கே.பி. சுந்தராம்பாள் அவர்களுடைய வாழ்வில் பெரும் சோகம் நிகழ்ந்தது. திருமணமான 6 ஆண்டுகளில் எஸ்.ஜி. கிட்டப்பா அவர்கள் மறைந்தார். ஒரு நாடகத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது மேடையிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தார் எஸ்.ஜி. கிட்டப்பா அவர்கள். அந்த நாளில் இருந்து சந்நியாச வாழ்வை தொடங்கினார் கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள். வெள்ளை காவி உடைகளை உடுத்த துவங்கிய சுந்தராம்பாள் அவர்கள் அன்று முதல் வேறு எவருடனும் ஜோடி சேர்ந்து நடிப்பதில்லை என்று உறுதி கொண்டார். மேலும் அவர் நடிப்பதை விட்டு விலகியே இருந்தார். அப்பொழுது 1931வது வருடம் இந்தியாவில் பேசும் சினிமா உதயமானது. அந்த நேரத்தில் அனைவரும் தங்களுடைய நாடகங்களை திரைப்படங்களாக தயாரித்துக் கொண்டிருந்தனர். அப்போது கிசன் சந்ததாஸ் என்பவர் நந்தனார் நாடகத்தை திரைப்படமாக தயாரிக்க முன்வந்தார். அந்த படத்தில் நந்தனாராக கே.பி. சுந்தராம்பாள் அவர்களை நடிக்க வைக்க அப்போதைய காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தியின் உதவியை நாடினார் கிசன் சந்ததாஸ். சத்தியமூர்த்தி அவர்களின் சொல்லை மறுக்க முடியாத கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்காக மிகப்பெரிய தொகையை சம்பளமாக கேட்டாள். இந்த திரைப்படத்தில் நடிப்பதில் இருந்து விடுபட்டு விடலாம் என்று 1 லட்சம் ரூபாய் சம்பளமாக எனக்கு கொடுத்தால் நான் இந்த திரைப்படத்தில் நடித்து கொடுக்கிறேன் என்று கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் கூறினாராம். அன்றைய காலகட்டத்தில் 1 லட்சம் என்பது இன்றைக்கு கோடிக்கு சமம்.
ஆனால் சற்றும் தாமதிக்காமல் அந்த தொகையை தருவதாக ஒப்புக்கொண்டார் தயாரிப்பாளர். அதன் பின் KB சுந்தராம்பாள் அவர்கள் நந்தனாராக நடித்து அந்த திரைப்படம் வெளிவந்தது. ஒரு பெண் பக்தனாக ஆண் வேடமிட்டு நடிப்பதை பற்றி அந்த நாளில் சர்ச்சைகள் இருந்தாலும் படம் வெளியாகி சக்கை போடு போட்டது, மாபெரும் வெற்றி. அதன் பின் KB சுந்தராம்பாள் அவர்கள் நடித்து அடுத்தடுத்து வெளிவந்த திரைப்படங்கள் மணிமேகலை, ஔவையார், திருவிளையாடல், கந்தன் கருணை என்று அனைத்தும் காலத்தால் அழியாத அவர் பெயர் சொல்லும் கதாபாத்திரங்கள். மீண்டும் புகழின் உச்சிக்கு சென்றார் KB சுந்தராம்பாள் அவர்கள். எவருடனும் ஜோடி சேராமல் ஆண் வேடத்திலும் குணச்சித்திர வேடத்திலும் பக்தி கதைகளிலும் நடித்து இறுதி வரை அந்த கொள்கையை கடைபிடித்தார் KB சுந்தராம்பாள் அவர்கள். பின்னாளில் தமிழ்நாட்டில் காமராஜர் அவர்களின் ஆட்சி நடந்தபோது தமிழகமெங்கும் சூறாவளியாக பிரச்சாரம் மேற்கொண்டார் KB சுந்தராம்பாள். மேலும் அவர் 1958ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். இந்திய சீன யுத்தம் நடந்த பொழுது தன்னுடைய ஊதியத்தை கொடுத்து மீண்டும் தனது தேச பக்தியையும் வெளிப்படுத்தினார். அன்றைய தலைவர்களில் இருந்து அனைத்து தரப்பு மக்களும் KB சுந்தராம்பாள் அவர்களின் மேல் ஒரு தனி அன்பு வைத்திருந்தனர். அவர் சொந்தமாக கொடுமுடியில் கட்டிய திரையரங்கின் திறப்பு விழாவிற்கு அப்போதைய தமிழக முதல்வர் மு. கருணாநிதி அவர்கள், மக்கள் திலகம் MGR அவர்கள் மற்றும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் மூவரும் கலந்து கொண்டனர். தமிழ் இசை சங்கம் KB சுந்தராம்பாள் அவர்களுக்கு 1966ஆம் ஆண்டு இசை பேரறிஞர் விருது வழங்கியது. இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை 1970ஆம் ஆண்டு அவருக்கு வழங்கியது. சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதும் அவர் பெற்றுள்ளார். திரைப்பட பாடல்கள், பக்தி பாடல்கள் என்று ஏறத்தாழ 800 பாடல்களை பாடியுள்ளார் KB சுந்தராம்பாள் அவர்கள். அக்டோபர் 15, 1980ஆம் ஆண்டு KB சுந்தராம்பாள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். பெண்களுக்கான அடிப்படை உரிமைகளே மறுக்கப்பட்டு வந்த அந்த காலத்தில், இன்றைய சூப்பர் சிங்கர் போன்ற வாய்ப்புகள் எதுவுமே இல்லாத காலத்தில் அவர் கொண்டிருந்த தனி திறமை மூலமாக கடுமையாக உழைத்து ஒட்டுமொத்த தமிழ் இசை ரசிகர்களின் மனதையும் கட்டி போட்டு காலத்தை வென்ற வித்தகர் KB சுந்தராம்பாள் அவர்கள்.